சோலோ லெவலிங் சஞ்சின் வு உலகை கைப்பற்ற முயன்றால் என்னவாகும்? ஒரு நாள் சஞ்சின் வு ஒரு ரெட் கேட் வாயிலுக்குள் நுழைந்து புதிய உலகில் தன்னை கண்டார். அதை மற்றொரு டஞ்சன் நினைத்த அவர் தனது வெற்றி பயணத்தை தொடங்கினார். அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அவரது ஷேடோ ஆர்மி மூலம் பணியை செய்ய வைப்பார். முதலில் தென் கொரியாவை விரைவாக கைப்பற்றுவார். பின்னர் அவரது படை கொரியா மற்றும் ஜப்பானை தாக்கும். இரண்டும் விரைவில் சரிந்துவிடும். அடுத்து சீனாவை நோக்கி முன்னேறுவார். சீனாவின் சிப்பாய்களை தோற்கடிக்கும் போது அவர்களை தனது நிழல் படையில் சேர்த்துக் கொள்வார். அவரது படை விரைவாக வளர சீனா முழுவதும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் வரும். உலகம் ஒன்றுபட்டு அவரது நிழல் படையை தடுக்க முயற்சிக்கும். ஆனால் எந்த மனித ஆயுதமும் அவரது படையை எதிர்க்க பலமற்றதாக இருக்கும். இறுதியில் சஞ்சின் வு தன்னை வெளிப்படுத்தி உலகம் சரணடையும்படி கோருவார். ஆனால் உலகத் தலைவர்கள் அவர் மீது அணுகுண்டை ஏவுவர். எனினும் அவரது நிழல் மாற்றுதல் திறனால் அவர் தப்பித்து விடுவார். அவரது மானாவை தீர்ந்துவிடும் வரை இரவும் பகலும் தாக்குதல் நடத்தினாலும் ஒரே நாளில் மானா முழுவதும் திரும்ப பெறுவார். அவரது படை மீண்டும் வலுப்பெறும். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் 9ஆம் உலக நாடுகள் சஞ்சின் வு விடம் சரணடையும்.